ரமதான் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதனோடு நோன்பு என்ற அமல் கிடையாது, நோன்பு பிடிக்க தேவையில்லை என்று நாங்கள் விளையக்கூடாது. இப்படி ஷவ்வாலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்க ஆர்வப்படுத்திய அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் பூரணமாக இருக்கக்கூடிய பிறை 13, 14, 15 ஆகிய தினங்களிலே சுன்னத்தான் நோன்பை பிடிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, திங்கள் வியாழன் தினத்திலே நோன்பு பிடிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்ப செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள், இன்று வரைக்கும் அவர்களது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாய், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை கழித்துவிட்டு ஷவ்வாலுடைய இந்த மாதத்துக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய நாங்கள் அந்த ரமலானிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், அந்த ரமலான் எங்களுக்குள்ளே ஏற்படுத்திய மாற்றங்கள், அது ரமலான் முடிந்த கையோடு அப்படியே மறக்கடிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடக்கூடாது. மாற்றமாக நாங்கள் ரமலானிலே எதையெல்லாம் மார்க்கமாக அறிந்து கொண்டோமோ, எதையெல்லாம் இபாதத்துக்களாக நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு நாங்கள் செய்து வந்தோமோ அவற்றை நாங்கள் ஏனைய 11 மாதங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதுதான் இஸ்லாம் எங்கள் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றதே அல்லாமல் ரமலான் முடிந்த கையோடு நாங்கள் ரமலானிலே செய்த இபாதத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையிலே வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் ரமலானை எப்படி அடைந்து கொண்டார்கள், ரமலானுக்கு பின்னால் உள்ள காலப்பகுதியில் எப்படி இருந்தார்கள் என்பதனை எங்களுக்கு திட்ட தெளிவாக அவர்களது வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலம் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா தந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிக ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு காலமாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை, நாங்கள் படித்துக்கொண்ட அந்த விஷயங்களை, நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த உன்னதமான இபாதத்துக்களை நாங்கள் தொடரக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவரது ஆணித்தரமான உள்ளத்திலே மிகவும் ஆழமாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே எங்களை பார்த்து சொல்கின்ற பொழுது, ஒரு காலத்தில் மாத்திரம், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தோடு மாத்திரம் நாங்கள் இபாதத்துக்களை சுருக்குவதற்கு இஸ்லாம் ஒருபோதும் எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. மாற்றமாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனது திருமறையில் எங்களை பார்த்து சொல்கின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நீங்கள் உங்களுக்கு யகீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உறுதியான, சந்தேகமே இல்லாத
அந்த மரணம் வருகின்ற வரைக்கும் நீங்கள் உங்களது இறைவனை நீங்கள் வணங்கியாக வேண்டும். நீங்கள் வணக்க வழிபாடுகளை ஒரு காலத்தோடு சுருக்கிக் கொள்ள முடியாது, ஒரு நேரத்தோடு சுருக்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் சில காலங்களிலே விசேஷமான அமல்களை செய்தாலும் கூட அவற்றை ஏனைய காலங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக, அதாவது உங்களது மரணம் வருகின்ற வரைக்கும் அவற்றை தொடரக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் அவனது மரணம் வருகின்ற வரைக்கும் அவன் இபாதத்துக்களிலே சோர்வு நிலையை அடைந்து விடக்கூடாது, இபாதத்துக்களிலே சோம்பேறித்தனத்தில் வந்து விடக்கூடாது. தொடர்ந்தேர்ச்சியாக அவனது மரணம் வரும் வரைக்கும் அவன் அவனை அல்லாஹுவை வணங்கக்கூடிய மனிதனாக, அல்லாஹுக்கு முற்று முழுதும் வழிபடக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் மிக தெளிவாக அவனது திருமறையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முறை ஒரு மனிதர் பிஷ்ர் அல் ஹாஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாமிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், அவர் கேட்கிறார், அதாவது சில மக்கள் என்ன செய்கிறார்கள், ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் இபாதத்துக்களிலே மிகவும் ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிறார்களே, ரமதான் முடிந்த கையோடு இவர்கள் அந்த இபாதத்துக்களை முடித்துக் கொள்கிறார்களே, இப்படிப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று இமாம் பிஷ்ர் அல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையிலேயே இந்த மனிதர்கள் மிக மடத்தனமானவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் மிக மடத்தனத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் லா யஅரிஃபூன அல்லாஹ இல்லா ஃபீ ரமதான், ரமதானில் மாத்திரம் தான் இவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்கிறார்கள், ஏனைய காலங்களிலே இவர்கள் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள் என்று இந்த இமாம் அவர்கள் அந்த மனிதருக்கு விளக்கம் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் என்ன செய்ய முடியாது, ரமதானில் மாத்திரம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு ரமதானியாக நாங்கள் இருக்க முடியாது, ரமதான் காலத்துக்கு மாத்திரம் இபாதத்துக்களை செய்யக்கூடிய ஒரு ரமதானியாக நாங்கள் இருக்க முடியாது. மாற்றமாக நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு ரப்பானியாக, ரப்புக்கு முற்று முழுதும் வழிபடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்து இருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நான் மேலே ஓதி காட்டிய சூரத்து ஹிஜ்ருடைய 99வது வசனமாகிய வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், அதாவது யகீன் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியான மரணம் வருகின்ற வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, லா யகூனு லி அமலில் முஃமினி அஜலுன் தூனல் மௌத், அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு முஃமினுடைய அமலுக்கு அதாவது ஒரு காலக்கேடு இல்லை, அது முடிவடையும் என்று இல்லை, அவனுடைய அமலை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவரைக்கும் என்று சொன்னால் அவனுடைய மரணம் வரைக்கும், அவனுடைய மரணம் தான் அவனுடைய அமல்களை நிறுத்த வேண்டும் என்று அதாவது இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காண்பித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் ஒரு பொழுதும் நினைத்துக் கொள்ளக்கூடாது, இஸ்லாமிய மார்க்கம் சில காலத்துக்கு மாத்திரம், சில சீசனுக்கு மாத்திரம் சில அமல்களை சொல்லி இருக்கின்றது, அந்த அமல்களை அந்த காலத்தில் செய்தால் போதுமானது, ஏனைய காலங்களிலே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானிலே நாங்கள் பிடித்த நோன்பு ரமதானோடு முடிவடைவது கிடையாது, ரமதானோடு அந்த நோன்புக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் ஆகிவிடக் கூடாது. ரமதான் முடிந்தவுடனே இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான் நோன்பை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லித் தந்தார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே சொல்கிறார்கள், மன் சாம ரமலான, அதாவது யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று, சும்ம அத்பஅ சித்தம் மின் ஷவ்வால், ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்புகளை தொடர்ந்தும் யார் ஒருவர் பிடிப்பாரோ, அதாவது ரமலான் முடிந்த அடுத்த நாளிலிருந்தே பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஷவ்வால் மாதத்தில் எங்களுக்கு முடிந்த வரைக்கும் தொடர்ந்தேர்ச்சியாகவோ அல்லது விட்டாவதோ நாங்கள் 6 நோன்பை சுன்னத்தான் அந்த 6 நோன்பை யார் பிடிப்பாரோ ஃபக்கஅன்னமா ஸாமத் தஹ்ரு குல்லு, அவர் ஒரு வருடம் நோன்பிருந்தவரை போன்றவராவார், ஒரு வருஷம் முழுக்க நோன்பிருந்தவரை போன்றாவார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சஹீஹுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்துக்கு ஷரஹ் எழுதிய இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது சொல்கிறார்கள்,
இஸ்லாத்திலே எந்த ஒரு அமலுக்கும் அதாவது இரட்டிப்பாக அந்த அமலுக்குரிய நன்மை கொடுக்கப்படுகின்ற பொழுது ஆக குறைந்தது 10 மடங்கு கொடுக்கப்படும். ரமதானிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு 10 700 மடங்கு வரைக்கும் என்ன செய்யப்படும், எங்களது நன்மைகள் இரட்டிப்பாக்கி கொண்டிருக்கப்படும். அப்ப அதிலே 10 மடங்கு என்று ஆக குறைந்த 10 மடங்கு என்று வைத்துக் கொண்டாலும் கூட நாங்கள் 30 நோன்பு ஒரு மாதம் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் சொன்னால் அதை 10ஆல் பெருக்கினால் 300 நாள் ஆகிவிடும். அப்ப நாங்கள் 10 மாதம் ஒரு மாதம் நோன்பு பிடிச்சது 10 மாதம் நோன்பு பிடிச்சது சமனாகும் என்று சொல்லிவிட்டு இந்த ஷவ்வாலிலே பிடிக்கக்கூடிய இந்த 6 நோன்பு இருக்கின்றதே, இந்த 6 நோன்பும் 2 மாதம் நோன்பு பிடித்தது சமன். அப்ப 3 நாள் நோன்பு என்பது 30 நாள் நோன்புக்கு சமன். அடுத்த 3 நாள் என்பது இன்னொரு 30 நாள் என்று சொன்னால் 12 மாதங்கள் நோன்பிருந்ததற்கு சமனாகும் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் அளித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, ரமதான் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதனோடு நோன்பு என்ற அமல் கிடையாது, நோன்பு பிடிக்க தேவையில்லை என்று நாங்கள் விளையக்கூடாது. இப்படி ஷவ்வாலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்க ஆர்வப்படுத்திய அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் பூரணமாக இருக்கக்கூடிய பிறை 13, 14, 15 ஆகிய தினங்களிலே சுன்னத்தான் நோன்பை பிடிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, திங்கள் வியாழன் தினத்திலே நோன்பு பிடிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். திங்கள் வியாழன் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு அடியானுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு அடியானுடைய அமலும் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படும். அப்படி காண்பிக்கப்படுகின்ற பொழுது நான் எனது அமல்கள் காண்பிக்கப்படுகின்ற பொழுது நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி நிறைய சுன்னத்தான நோன்புகளை அது அரஃபா தினத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், அல்லது முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கக்கூடிய ஆஷுராவுடைய தாசுவா ஆஷுரா நோன்பாக இருக்கலாம். இப்படி நிறைய சுன்னத்தான நோன்புகளை இஸ்லாம் எங்களுக்கு அதாவது ஆர்வப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதான் மாதத்திலே நாங்கள் பிடித்த அந்த நோன்பை அந்த ரமதானோடு மறந்து விடாமல் ஏனைய காலங்களிலும் தொடர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக அழகான வழிகாட்டல் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானிலே நாங்கள் செய்த ஏனைய அமல்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அமல்களையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது, எங்களுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய செல்கின்றது. தொடர்ந்தேர்ச்சியாக அந்த அமலிலே ஆர்வத்தோடு ஆசையோடு இருக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு மிக அழகாக அதற்கான வழிகாட்டுதல்களை காட்டி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இரவு தொழுகையை பற்றி பேசுகின்ற பொழுது, ரமதானுடைய காலத்திலே நாங்கள் தொழுத இரவு தொழுகை என்பது ரமதானுக்கு மாத்திரம் உரிய தொழுகை கிடையாது, ஏனைய காலங்களிலும் தொழப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃதலுஸ் ஸலவாத்தி பஅதல் ஃபரீதா, ஃபர்தான கடமையாக்கப்பட்ட தொழுகைகளுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த தொழுகை தெரியுமா, இரவிலே தொழப்படக்கூடிய தொழுகை. மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவிலே எழுந்து தொழப்படக்கூடிய தொழுகை இருக்கின்றதே, அதுதான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பான தொழுகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐங்கால தொழுகையை தொடர்ந்து இரவிலே தொழக்கூடிய தொழுகையை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரவு தொழுகை விஷயத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும். ஏனைய காலங்களிலும் முடியுமான வரைக்கும் எங்களுக்கு முழுமையாக 11 ரக்காத்துக்கள் எங்களால் தொழ முடியாவிட்டாலும் கூட எங்களால் முடியுமான வரைக்கும் இரவு தொழுகையை பேணக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ஆக குறைந்தது வித்திரு தொழுகையாவது பேணக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எப்படி சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த 3 அமல்களும் நாங்கள் ரமதானிலே படித்துக் கொண்ட அமல்கள், ரமதானிலே நாங்கள் பழகிய அமல்கள், ரமதானிலே நாங்கள் பயிற்சியாக பெற்றுக்கொண்ட அமல்கள். அந்த அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களிலும் ஒரு அடியான் அமுல்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக சொல்கிறார்கள், இரவு வணக்கத்தை பற்றி பேசுகிறார்கள், இரவு தொழுகையை பற்றி பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களால் எழுந்து தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே உங்களால் எழுந்து தொழ முடியாதா, நீங்கள் தூங்க போறதுக்கு முன்னால வித்திரு தொழுகையை தொழுதுட்டாவது நீங்க தூங்குறீங்க. அதாவது உங்களால் எழுந்து தொழ முடியாவிட்டால்
தூங்குறதுக்கு முன்னால வித்ர் தொழுகையை தொழுது விடுங்கள் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தாக சொல்கிறார்கள். தொடர்ந்தும் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாதத்திலே ஆக குறைந்தது ஒரு 3 நோன்பு, ரமதான் முழுக்க எங்களால் நோன்பு இருக்க முடியும் என்று சொன்னால் ஒரு மாதத்திலே ஆக குறைந்தது 3 நோன்பு நோட்பது என்பது எங்களிலே யாருக்கும் கஷ்டமான காரியம் கிடையாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஆக குறைந்தது மாதத்திலே 3 நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு அமலை சொல்கிறார்கள். ரமதானுடைய காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பயிற்சி, அதாவது முற்பகல் நேரத்திலே தொழக்கூடிய துஹாவுடைய தொழுகை, முற்பகல் தொழுகை, அந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தாக சொல்கிறார்கள். அபூ ஹுரைராவே, நீங்கள் இந்த முற்பகல் தொழுகையை, துஹா தொழுகையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த தொழுகை, இதிலே ஏகப்பட்ட பிரயோசனங்கள் இருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருக்கின்றது. இரவு தொழுகை எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே மிக ஏற்றமான தொழுகையோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த சமுதாயங்கள் கூட, முன்னால் இருந்த நல்லடியார்கள் கூட பேணி வந்த ஒரு தொழுகை, இரவு தொழுகை எப்படி முக்கியமான ஒரு தொழுகையோ, அதே போன்று இந்த துஹா தொழுகையும் முக்கியமானது, இந்த முற்பகல் தொழுகையும் முக்கியமானது. இது ஆக குறைந்தது ஒரு 2 ரக்காத்துக்கள், கூடினது 8 ரக்காத்துக்கள் வரைக்கும் நாங்கள் தொழலாம். 4 ரக்காத்துக்கள், 6 ரக்காத்துக்கள், 8 ரக்காத்துக்கள் தொழலாம். ஆக குறைந்தது 2 ரக்காத்தையாவது நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தாக சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 2 ரக்காத்து துஹா தொழுகை இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய பிரயோசனங்கள்ல மிகப்பெரிய பிரயோசனம் தான் அன்புக்குரியவர்களே, இதுதான் எங்களுக்கு, நாங்கள் எங்களது மூட்டுக்களுக்கு செய்யக்கூடிய சதக்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களது உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுக்கள் 360க்கும் மேற்பட்ட மூட்டுகள் இருக்கின்றன. இந்த மூட்டுக்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்தாக வேண்டும். சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாங்கள் சதக்கா செய்தாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இதனை எல்லோராலும் நிறைவேற்ற முடியாது, எல்லோராலும் சதக்கா கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்து துஹா தொழுகை எங்களுக்கு கற்றுத்தந்து, இந்த தொழுகையை நீங்கள் தொழுது விட்டால் உங்களுக்கு, உங்களுடைய மூட்டுக்களுக்கு நீங்கள் சதக்கா செய்த அந்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மூட்டுக்களுக்கு நாங்கள் சதக்கா செய்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த மூட்டுக்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் எங்களுக்கு இல்லாமல் போகும். இன்றைக்கு எங்களது பள்ளி வாயில்களை பார்க்கின்றோம். எல்லா ஊர்களுக்கு சென்று பார்த்தாலும் பள்ளி வாயில்களிலே இன்றைக்கு நாட்காலிகளிலே தொழக்கூடியவர்கள், அதாவது எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய வைத்திய முறைகளை, வைத்திய ஆலோசனைகளை பெறக்கூடிய அதே நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரியான இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய நல்ல வழிகளை, நாங்கள் எங்களது மூட்டுக்களுக்கு சதக்கா செய்யக்கூடிய இந்த வழிமுறைகளை நாங்கள் பேணுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கு விடையளிக்க காத்திருக்கின்றான். அதற்கு முழுமையான அந்த தேக ஆரோக்கியத்தை தருவதற்கு அல்லாஹ் தஆலா போதுமானவனாக இருக்கின்றான் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நல்ல இபாதத்துக்களை ஏனைய காலங்களிலே நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும், ஏனைய காலங்களில் நாங்கள் அதனை செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக அழகான வழிகாட்டு என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இன்னும் பிற அமல்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். ரமலானுடைய காலத்திலே நாங்கள் சதக்கா செய்யக்கூடிய அந்த பண்பு எங்களிலே ஒவ்வொருவரும் எங்களது சக்திக்குட்பட்ட வரைக்கும், எங்களால் முடியுமான வரைக்கும் நாங்கள் சதக்கா என்று சொல்லக்கூடிய அந்த அமலை செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இருந்தோம். எங்களால் முடியுமானதை மற்ற மக்களுக்கு கொடுத்துக்கூடிய அந்த பண்பை நாங்கள் வளர்த்துக் கொண்டோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அதனை நாங்கள் ரமலானோடு மறந்துவிடக் கூடாது. ஏனைய காலங்களிலும் நாங்கள் தொடர வேண்டும். எங்களது உறவுகளாக இருக்கலாம், இரத்த பந்தங்களாக இருக்கலாம், பக்கத்து வீடுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட அன்புக்குரியவர்களே, இவர்களோடு நாங்கள் நெருங்கி இருப்பதற்கு, இவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்கள், இவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த பணிவிடைகள், இவைகள் என்ன செய்யும்? எங்களது உறவு பாலங்களை மீள்கட்டி எழுப்பக்கூடியதாக, உறவு பாலங்களை சீர் செய்யக்கூடியதாக இவை அமையும் என்ற காரணத்தினால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த சதக்காக்கள் தொடர வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலான் காலத்திலே நாங்கள் எப்படி, எந்த அளவுக்கு நாங்கள் இந்த விஷயத்திலே ஆர்வமாக இருந்தோமோ அதே ஆர்வத்தோடு ஏனைய காலங்களிலும் நாங்கள் பயணிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய காலம் என்பது நாங்கள் அல் குர்ஆனுக்குரிய காலம் என்று சொல்கின்றோம், அல் குர்ஆன் இறங்கிய காலம் என்று சொல்கின்றோம். ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பித்து
ஆரம்பித்ததற்குரிய முக்கியமான காரணமே அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதுதான். அப்ப அல் குர்ஆனோடு நாங்கள் ரமதானுடைய மாதத்திலே நெருக்கமான ஒரு தொடர்பை நாங்கள் பேணினோம். அல் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக இருந்தோம். அல் குர்ஆனுடைய விளக்கங்களை படிக்கக்கூடிய மக்களாக இருந்தோம். தர்ஜுமாக்களை வாசிக்கக்கூடிய மக்களாக இருந்தோம். ரமதான் முடிந்த கையோடு ஷவ்வாலுடைய தலைப்புரை தெரிபட்டதோடு நாங்கள் அல் குர்ஆனை மூடிவிடக் கூடாது. அல் குர்ஆனை மூடி அப்படியே ஒரு உயரமான இடத்திலே வைத்து விடக்கூடிய மக்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. அல் குர்ஆனை தொடர்ந்தேர்ச்சியாக படிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல் குர்ஆனுக்கு தொடர்ந்தும் நேரம் கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அல் குர்ஆனை ஆர்வத்தோடு ஆசையோடு ஓதுவதோடு மாத்திரமில்லாமல் அன்புக்குரியவர்களே அல் குர்ஆனுடைய போதனைகளை படிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அழகான மாற்றமும் ரமதான் அல்லாத காலங்களிலே தொடர்ந்தேர்ச்சியாக எங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று ரமதானுடைய காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான் அன்புக்குரியவர்களே, ரமதானிலே எங்களது அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், எங்களது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் ஆர்வமாக இருந்தோம். அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் ஆசையாக இருந்தோம். அதே ஆர்வமும் ஆசையும் எங்களிடத்தே தொடர்ந்தேர்ச்சியாக இருக்க வேண்டும். ரமதானிலே நாங்கள் செய்த அமல்கள், அந்த அமல்களை அல்லாஹு தஆலா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எங்களிடத்திலே எப்படி வந்ததோ அதே போன்று ஏனைய காலங்களிலும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இதற்காக நாங்கள் பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பார்க்கின்றோம் ஒருமுறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு வசனத்தை பற்றி கேட்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு வசனத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அதாவது சூரத்துல் மூமினூனுடைய 60வது வசனமாகிய வல்லதீன யுத்தூன மா அத்தௌ வ குலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன் என்று வரக்கூடிய, அதாவது சில மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளம் எப்பொழுதும் என்ன செய்யும்? நடுநடுங்கிக் கொண்டே இருக்கும். உள்ளம் எப்பொழுதும் நடுநடுங்கிக் கொண்டு பயத்தால் பயந்து கொண்டே இருப்பார்கள், நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அவர்கள் தங்களது இறைவனிடத்திலே மீளக்கூடியவர்களாகவே இருப்பார்கள், இறைவனிடத்திலே திரும்பக்கூடியவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை ஓதி காண்பித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே யாரை பற்றி பேசுகின்றான், யாரை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டுவிட்டு அவர்களே ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர வ யஸ்ரிகூன், அதாவது யா ரசூலல்லாஹ், அவர்கள்தானா இந்த அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடியவர்கள், அதாவது செலவழிப்பார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில, ஆனால் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, இவர்கள் தானா அதாவது சாராயம் குடித்துக் கொண்டு அல்லது களவெடுத்துக் கொண்டு அவர்கள் வேற வேற நல்லமல்களும் இபாதத்துகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பற்றி தானே அல்லாஹ் தஆலா இங்கே பேசுகின்றான், அவர்கள் தான் எப்பொழுதும் பயந்து கொண்டிருப்பார்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யா பின்த சித்திக், அபூபக்கர் சித்திக்குடைய மகளே, அதாவது ஆயிஷாவே, நீங்கள் சொல்வதை போன்று கிடையாது, அவர்கள் மோசமான மக்கள் கிடையாது. அவர்கள் யார் என்று சொன்னால் வலாக்கின்னஹுமுல்லதீன யஸூமூன வ யுஸல்லூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள், அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், வயத்தஸத்தகூன், அவர்கள் சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும், அவர்கள் எப்பொழுதும் பயந்து கொண்டிருப்பார்கள். எதனை பயந்து கொண்டிருப்பார்கள் தெரியுமா? அவருடைய உள்ளம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். எதற்காக வேண்டி தெரியுமா? நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடாதோ, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவானோ, அவற்றை அப்படியே அல்லாஹ் தஆலா திருப்பி அனுப்பி விடுவானோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே பேசுகின்றான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விளக்கம் அளித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் ரமலானிலே பெற்றுக்கொண்ட அந்த பாடங்களை, அந்த நல்ல அமல்களை நாங்கள் என்ன செய்ய முடியாது? நாங்கள் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்ற அந்த ஒரு சிந்தனையிலே நாங்கள் இருந்துவிட முடியாது. மாற்றமாக அவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அழுது பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதனைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே எங்களை சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸினுடைய இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் சூரத்துல் மூமினூனுடைய 61ஆம் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். உலாயிகல்லதீன யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான்
நல்ல விஷயங்களிலே தங்களை வேகமாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், நல்ல அமல்களிலே தங்களை ஆர்வத்தோடு ஆசையோடு ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடுத்த வசனத்தையும் எங்களுக்கு ஓதி காண்பித்தே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானிலே நாங்கள் எந்த அளவுக்கு ஆசையோடு ஆர்வத்தோடு அமல்களுடைய விஷயத்தில் இருந்தோமோ அதே ஆர்வத்தோடு ஆசையோடு தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களது மரணம் வரைக்கும் நாங்கள் இருக்க வேண்டும். அந்த ஆர்வத்திலே நாங்கள் போட்டி போடக்கூடிய மக்களாக, நாங்கள் வேகமாக முந்திக் கொண்டு செல்லக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக அழகான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள். கூனு லிகபூலில் அமலி அஷத்து இஹ்திமாமன் மினல் அமல். அதாவது நீங்கள் அமல் செய்வதை விட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் என்ன செய்யுங்கள், மிக கடுமையாக இருங்கள், மிக உறுதியாக நீங்கள் இருங்கள். நாங்கள் இத்தனை அமல் செய்தோம், அத்தனை அமல் செய்தோம், இவ்வளவெல்லாம் நாங்கள் சேகரித்திருக்கின்றோம் என்று சொல்லி அமல் செய்வதை விட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் நீங்கள் அஷத்து இஹ்திமாமா, நீங்கள் மிக கடுமையான ஒரு அதிலே ஒரு இஹ்திமாமை, அதிலே ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். சூரத்துல் மாயிதாவுடைய 27ஆம் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யாரிடமிருந்து அமல்களை ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? யாருடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அமலைத்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த வசனத்தை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பித்தே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய மக்களாகவும், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த ஆசை எங்களிடத்திலே எப்பொழுதும் இருக்கக்கூடிய மக்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். எனவே எல்லாம் அல்லாஹ் தஆலா ரமதானுடைய காலத்திலே என்னென்ன அமல்களை நாங்கள் அழகான நல்ல முறையில் நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அந்த அமல்களை ஏனைய காலங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக, ஏனைய காலங்களிலும் ஆசையோடு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய மக்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய காலத்தில் நாங்கள் அறிந்து கொண்ட, நாங்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளில் மிக முக்கியமான ஒரு பயிற்சி தான் ஐங்கால தொழுகைகளை அதற்குரிய நேரத்திலே ஜமாஅத்தோடு தொழக்கூடிய அந்த அழகான பயிற்சியை நாங்கள் ரமதானுடைய காலத்திலே பெற்றுக்கொண்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனைய காலங்களிலே ஃபஜ்ருடைய தொழுகையை, ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை பற்றி சிந்திக்காத மக்கள் கூட, அதை பற்றிய யோசனையே இல்லாத மக்கள் கூட ரமதானுடைய காலத்தில் சஹர் செய்துவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ரமதானிலே நாங்கள் அடைந்து கொண்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பயிற்சி ரமதானோடு மாத்திரம் நாங்கள் நிறைவு செய்துவிடக்கூடாது. இந்த அழகான இந்த பயிற்சி தொழுகையிலே பேணுதலை, தொழுகையிலே ஆர்வத்தோடு ஆசையோடு தொழுகையை அதற்குரிய நேரத்துக்கு தொழக்கூடிய அந்த பயிற்சியை நாங்கள் ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, நாங்கள் ஏனைய காலங்களிலே மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவனது திருமறையிலே தொழுகையை பற்றி அவன் பேசுகின்ற பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. அந்த நேரத்துக்கு தான் அது தொழுதாக வேண்டும். லுகர் தொழுகையை லுகருடைய நேரத்தில் தொழுதாக வேண்டும். சுபஹ் தொழுகையை ஃபஜ்ருடைய தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழுதாக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது. அல்லாமல் எங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் தொழுது கொள்வோம் என்ற அந்த நிலைப்பாடு சரிப்பட்டு வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் இந்த ரமதானுடைய காலத்திலே அந்த ரமதானிலே நோக்கக்கூடிய அந்த நோன்பு எங்களுக்கு தொழுகையுடைய பயிற்சியை எப்படி அந்தந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்ற அந்த பயிற்சியை தந்ததோ அந்த
பயிற்சியில நாங்கள் எங்களது இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் தொடரக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தொழுகையை பொறுத்தவரை அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா அவனது திருமறை நெடுகிலும் தொழுகையை பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றான். தொழுகையை பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். ஒரு மூமினுக்கு தொழுகை பாரமானதாக இருக்கும் என்று சொன்னால், தொழுகை கஷ்டமானதாக இருக்கும் என்று சொன்னால், அவனிடத்தே நிஃபாக்குத்தனம் விட்டது, அவனிடத்தே நயவஞ்சகம் விட்டது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எப்பொழுதுமே எங்களுக்கு தொழுகை ஒரு பாரமானதாக ஒன்றாக ஆகிவிடக்கூடாது, கஷ்டமானதாக மாறிவிடக்கூடாது. நேரம் கிடைத்தால் தான் தொழுகை என்ற அந்த நிலைப்பாடு ஒரு உண்மையான ஒரு மூமினுடைய நிலைப்பாடாக இருக்க முடியாது. மாற்றமாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையை அதன் காலத்துக்கு அதற்குரிய நேரத்திலே தொழக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான வழிகாட்டுதலாக இருக்கின்றது. அதே நேரம் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள், பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ஜமாத்து தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். ஜமாத்து தொழுகைக்கு வராதவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது, அதாவது வீடுகளிலே சின்ன பிள்ளைகளும் பெண்களும் இல்லை என்று சொன்னால், ஜமாத் தொழுகைக்கு வராதவர்களுடைய வீடுகளுக்கு நான் நெருப்பு மூட்டி விடுவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு ஜமாத் தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இன்றைக்கு எங்களது வீடுகளிலே நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், நிறைய சிக்கல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். வீடுகளிலே பரக்கத்தில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கடன் இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நோய்கள் முடிவடைவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஜமாஅத்துக்கு பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்றி நாங்கள் எங்களது வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாங்கள் கொண்டு வரக்கூடிய மக்களாக நாங்கள் இல்லை. இதிலே நாங்கள் கோட்டை விட்டுக் கொண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய பிரச்சனை முடிவடையவில்லை, எங்களுடைய சிக்கல்கள் முடிவடையவில்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதிலே, புலம்பிக் கொண்டிருப்பதிலே எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் ரமலானுடைய காலத்திலே பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான் நாங்கள் எங்களது ஐங்கால தொழுகைகளை, ரமலானுடைய நோன்பு என்பது அன்புக்குரியவர்களே இஸ்லாத்திலே 4வது கடமை. இந்த 4வது கடமையை பேணுதலாக அழகாக ஆசையோடு செய்த நாங்கள் 2வது கடமை தொழுகையை நாங்கள் வீணடித்து விட்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது, 4வது கடமையை செய்ய முடியாது. 4வது கடமையிலே நாங்கள் நல்ல முறையில் செய்தாலும் கூட தொழுகையை வீணடித்து விட்டு நாங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையுடைய விஷயத்திலே நாங்கள் மிக கரிசனையுடையவர்களாக மாறுவோம், மிக ஆர்வமுள்ளவராக மாறுவோம். எங்களது வீடுகளிலே அது பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களும் தொழுகையை நேர காலத்துக்கு தொழக்கூடிய அந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் செய்யக்கூடிய அமல்கள், அது எந்த அமலாக இருந்தாலும் கூட அந்த அமல்கள் அனைத்தும் இந்த பூ உலகிலே வைத்து, இந்த பூமியிலே வைத்து அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கியவைகள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய அந்த கடமைகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றது, ஐங்கால தொழுகை இருக்கின்றது, அது இந்த பூ உலகிலே வைத்து கடமையாக்கப்பட்டது கிடையாது, இந்த பூமியிலே வைத்து கடமையாக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானங்களையும் தாண்டி அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து வானத்திலே வைத்து அவனுக்கு அருகிலே வைத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், பரிசாக கொடுத்த ஒன்றுதான் இந்த தொழுகை. அன்புக்குரியவர்களே, அந்த பரிசைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய கிஃப்டை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 50 வக்துகளாக கிடைத்ததை 5 வக்தாக குறைத்து எங்களுக்கு கொண்டு என்ன செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். அந்த பரிசிலை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மிக அழகான முறையிலே பாதுகாக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும், அதை பேணக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். ஐங்கால தொழுகைகளை அதற்குரிய நேரத்திலே தொழக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதுதான் அந்த 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 பரிசிலை
பாதுகாத்தோம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த கடமையை பேணக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த முசீபத்துகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள், எங்களுடைய அந்த அருட்பாக்கியங்கள் அல்லாஹ்வுடைய எங்களது வீட்டு கதவுகளை தட்டுவதற்கு போதுமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ஐங்கால தொழுகை விஷயத்திலே மிகவுமே கரிசனையுடைய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னை உங்களை மாக்க வேண்டும். நாங்கள் எங்களிடம், எங்களது சமுதாயத்திலே, எங்களது ஊரிலே, எங்களோடு இருக்கக்கூடியவர்கள், எங்களோடு இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களை நாங்கள் அனுதினமும் இழந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய மக்கள் இந்த உலகத்துக்கு அதாவது இந்த உலகத்துக்கு பிரியாவிடை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களை விட்டும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களது பிரிவும் எங்களது உயிரையும் அல்லாஹ் தஆலா எந்த நேரத்திலே கைப்பற்றுவான் என்பது எங்களில் யாருக்கும் தெரியாது. அன்புக்குரியவர்களே, அப்படியான ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாங்கள் தொழுகையை வீணடிக்கக்கூடிய மக்களாக, ஏனைய கடமைகளை வீணடிக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத மக்களாக, அல்லாஹ்வுக்கு பயப்படாத மக்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழாதவர்களாக நாங்கள் இருந்துவிட்டு திடீரென்று மலக்குல் மௌத் வந்து எங்களை கைப்பற்ற வருகின்ற பொழுது, லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் பிற்படுத்திரு, எனக்கு ஒரு நிமிஷம் தந்திரு, கொஞ்ச நேரம் தந்திரு, நான் வந்து எனது பொருளாதாரம் அனைத்தையும் சதக்கா செய்துவிட்டு அவசரமாக உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விடுகின்றேன் என்று அந்த நேரத்திலே புலம்பியதிலே எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு நாளும் ஒரு நிமிடமும் ஒரு செகண்டும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பளிக்க போவது கிடையாது. மலக்குல் மௌத் வந்தால் நாங்கள் போய் தான் ஆக வேண்டும். எனது வாப்பா இருக்கிறாரு, எனது உம்மா இருக்கிறாங்க, எனது பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள பிரச்சனைகள் இருக்குது, குமரி இருக்குது கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் அந்த இடத்துல என்ன செய்யாது, பேசி பிரயோசனமாக அன்புக்குரியவர்களே, நேரம் வந்தால் போயாக வேண்டும். எனவே அந்த நேரம் வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களது அமல்களை கொஞ்சம் சீர் செய்து கொள்வோம், எங்களது இபாதத்துக்களை, நாங்கள் அல்லாஹோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை கொஞ்சம் சீர் செய்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா எப்பொழுது அழைத்தாலும் நான் அந்த அழைப்புக்கு தயாராக இருக்கின்றேன் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாங்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.